நம்ம நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 1/x² + 3x - 4 இது வந்து பாலினாமியலா இல்லையான்னு கேட்குறாங்க. இது பாலினாமியலா, whether it is given function is polynomial or not, இல்லை. ஏன்னா 1/x² நம்ம எப்படி எழுதலாம், x⁻⁻2 ன்னு எழுதலாம். அப்ப இதையே நம்ம எப்படி எழுதலாம், x² + 3x சாரி x⁻⁻2 + 3x - 4 அப்படின்னு கொண்டு போகலாம். ஸோ அப்ப இங்க என்னது, நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் இருக்கு. அதனால நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் இருக்கிறனால, அதாவது -2 இருக்குது. ஸோ அதனால இதை நம்ம பாலினாமியல் சொல்ல முடியாது. சரி, x² இது ஓகே. ரெண்டாவது பாருங்க, x² of x - 1 இது பாலினாமியல் கேட்குறாங்க, whether it is polynomial or not அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை உள்ளர மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ளர மல்டிப்ளை பண்ணா x² x மல்டிப்ளை பண்ணா x³ சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், x² இன்டு 1 x², சரியா. அப்ப இங்க மைனஸ் வந்து, அப்ப பாருங்க இதுல பவர் வந்து 3, இதுல பவர் வந்து 2, ஃபிராக்ஷன் உள்ள நெகட்டிவ்லயும் இல்ல. சோ அதனால இது பாலினாமியல். எத்தனை டேர்ம் இருக்கு, 2 டேர்ம் இருக்கு. என்ன வேரியபிள், எக்ஸ்ங்கிற வேரியபிள். கான்ஸ்டன்ட் இங்க என்ன, 0 இல்லாட்டி 0 சரிங்களா. கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்க பாலினாமியல் இல்லைன்னா 0ன்னு சொல்லலாம். ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சம் என்ன, 1/x of x + 5. இதுல பாருங்க, உள்ளர மல்டிப்ளை பண்ணுங்க. 1/x into x, இங்க பிளஸ் இங்க பிளஸ், அப்ப பிளஸ் 1/x into 5. இதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல எப்படி எழுதலாம், இங்க கீழே 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்ப இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்க, x/x, இங்க பிளஸ் 5/x, x கேன்சல் பண்ணிடலாம் 1, அப்ப 5/x. இதை நம்ம எப்படி எழுதலாம், 1 + 5x⁻−1 எழுதலாம். அப்ப பாருங்க, இது பாலினாமியலா, கான்ஸ்டன்ட் இருக்கு 1, இங்க கோஎஃபிஷியன்ட் 5 இருக்கு, இங்க x ஓட பவர் வந்து -1 இருக்கு. அதனால நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இது பாலினாமியல் இல்லை, நோ பாலினாமியல். சரியா, ரைட். இது புரிஞ்சிருச்சா. இதெல்லாம் நான் எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி எளிமையா எழுதியிருக்கேன். எளிமையா மல்டிப்ளை பண்ணி, சார் இதை பக்கத்துல கொண்டு போலாமா, இங்க 1/x இருக்கும், இங்க x இருக்குது. என்ன பண்ணிருக்கோம், இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதோட லோக்கல் டினாமினேட்டர் 1 இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம், இங்க லோக்கல் டினாமினேட்டர் 1 இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்ப மேல இருக்க நியூமரேட்டர் மல்டிப்ளை, கீழே இருக்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை. அதனாலதான் 1 × 5 5, x × 1 x. ஸோ நீங்க இதுல கன்ஃபியூஸ் ஆக வேணாம், கீழே இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அடுத்து பாருங்க, 1/x⁻−2 + 1/x⁻−1 + 7. இது வந்து f(x) எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், வேல்யூ ஆஃப் பாலினாமியல். f(x) வேல்யூ ஆஃப் பாலினாமியல். when assigning any value to x you will get an answer. அதுதான் வேல்யூ ஆஃப் பாலினாமியல். அப்ப வேல்யூ ஆஃப் பாலினாமியல் இதான மட்டும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. f(x) = something அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப இந்த x² மேல கொண்டு போய் என்னன்னா பாசிட்டிவ் ஆயிடும். இந்த x⁻1 மேல கொண்டு போய் என்னன்னா பாசிட்டிவ் ஆயிடும் 7. அப்ப இதை இந்த ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியுதா, இந்த நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல x⁻−2 இருக்கு. இந்த x⁻−2 மேல கொண்டு போறேன்னா பாசிட்டிவ் x². இங்க நியூமரேட்டர்ல x⁻−1 இருக்கு, மேல கொண்டு போனேன்னா x⁻1. ஸோ இங்க எல்லாமே நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவரா இருக்கு. அதனால இது பாலினாமியல். சரிங்களா, பாலினாமியல். அடுத்து பாருங்க, √x + √y + x² பாலினாமியலா இல்ல. ஏன்னா x பவர் 1/2, y பவர் 1/2, x பவர் 2. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, x பவர் 1/2, இங்க x², இங்க y பவர் 1/2.
பாத்தீங்கன்னா இங்க பவர் வந்து 1/2 ஃபிராக்ஷனா இருக்கு. இங்கேயும் பவர் வந்து 1/2. இங்க வேரியபிள் எக்ஸ் இருக்கு, இங்க வேரியபிள் ஒய் இருக்கு. வேரியபிள் எத்தனை வேணாலும் வரலாம், நோ ப்ராப்ளம். அப்ப பாருங்க இங்க வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் இருக்கு, பவர் வந்து 1/2 இருக்கனால ஃபிராக்ஷன் இருக்கனால பவர் ஃபிராக்ஷன் இருக்கனால it is not a polynomial. It is not polynomial. சரியா? அடுத்து பாருங்க, ஃபோர் plus 3/2 x square minus 4x. இதுல என்ன இருக்கு? சோ இது பாலினாமியலா? பாலினாமியல் தான். கான்ஸ்டன்ட் என்ன? 4. x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3/2. x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -4. வேரியபிள் என்ன? x. கான்ஸ்டன்ட் வந்து 4. அவ்வளவுதான். ட்ராக் பண்ணியாச்சா? ரைட். அடுத்து பாருங்க, -√7x plus 3x cube minus 2x square plus 6. இது பாலினாமியலா? எஸ், பாலினாமியல். பிகாஸ் இதோட பவர் 1, இதோட பவர் 3, இதோட பவர் 2, இங்க கான்ஸ்டன்ட். அப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? -√7. கோஎஃபிஷியன்ட் என்ன வேணாலும் வரலாம், √7 வரலாம். இங்க பவர் தான் என்ன வரக்கூடாது, 1/2 இல்ல நெகட்டிவ்ல வரக்கூடாது. சொல்லு. எழுதலாம். எக்ஸுக்கு தான், வேரியபிளுக்கு தான் பவர் இருக்க கூடாது. இது கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன வேணாலும் இருக்கலாம். கோஎஃபிஷியன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 ஆயிடும். அதான் முன்னாடி சொன்னேன், 0ல மல்டிப்ளை பண்ணி 0 ஆயிடும். கோஎஃபிஷியன்ட் 0 வச்சுக்கிட்டீங்கன்னா 0 ஆயிடும். இங்க கோஎஃபிஷியன்ட் என்ன வேணாலும் இருக்கலாம்பா, பவர் தான், எக்ஸோட பவர் தான் என்னவா இருக்கணும், 1/2 நெகட்டிவ் நம்பரும் இருக்க கூடாது. சரியா? ரைட். இப்ப நான் என்னது இடையில கேட்கறேன்னா கேளுங்க, கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தடவை நீ இது பண்ணிட்டு தான் நீ போட போற, இதுதான் நீ தான் வேலை பண்ணணும், கட் பண்ணி தரணும் விஎன்ல. இப்ப பாருங்க இங்க என்னது -√, இதோட கோஎஃபிஷியன்ட் x பவர் 1 தானே, x பவர் 1 x ஓட கோஎஃபிஷியன்ட் -√7. அடுத்தது x கியூபோட கோஎஃபிஷியன்ட் 3, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -2, கான்ஸ்டன்ட் 6. அப்ப இது வந்து பாலினாமியல் தான். இதை நீங்க எதை வேணாலும் p of x கூட வச்சுக்கலாம், வேல்யூ ஆஃப் பாலினாமியல். x நீ ஒரு வேல்யூ கொடுக்கும்போது ஒரு வேல்யூ ஃபுல்லா ரெடியூஸ் ஆகும். சரியா? ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது டிகிரி ஆஃப் பாலினாமியல். முன்னாடி சொன்னது தான் பார்க்க போறோம். 2√5 p⁴ -8 p³ plus 2p² 7. ஸோ இது பாலினாமியல் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். வேரியபிள் என்ன? p வேரியபிள். இங்க given வேரியபிள் p. இங்க பவர், வேரியபிளுக்கு பவர் என்ன வந்திருக்கு பாரு, 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. மைனஸ்லயோ ஃபிராக்ஷன்லயோ இல்லை, அதனால இது பாலினாமியல். அப்ப நம்ம ஆக்சுவலா இதை ஈக்குவல் டு f of x எடுத்துக்கலாம். பிகாஸ் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் இஸ் டேக்கன் as f of x. ஏன்னா p-க்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணி ரிடியூஸ் ஆகல ஒரு வேல்யூ வரும். சரியா? அப்ப வேல்யூ ஆஃப் பாலினாமியல் 0னா நம்ம 0 ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரி, இப்ப pங்கிற வேரியபிள் இருக்கு. இப்ப டிகிரி ஆஃப் பாலினாமியல் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மேக்ஸிமம் டிகிரி கிவன் பாலினாமியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 இருக்கு. அப்ப வந்து ஆன்சர் இஸ் 4. சரிங்களா? புரிஞ்சா? இப்ப அடுத்து பாருங்க, ஒரு பாலினாமியல் நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்றோம். எப்படின்னா ஒரு பாலினாமியல் என்ன ஆர்டர்ல வேணாலும் டேர்ம்ஸ் வந்து டிகிரியோட ஆர்டர்ல எழுதி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் x - 7 plus √9 x⁴ plus 2 plus 6 x⁴ 1 plus 6 x².
ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ஒரு ஆர்டர்ல எழுதணும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். அப்போதான் நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நான் பாரு, மேக்ஸிமம் பவர் என்ன இதில், இதுதான் எக்ஸ் பவர் 4. அப்போ நான் மேக்ஸிமம் பவருக்கு எக்ஸ் பவர் 4 இருக்கு, அதை தான் நான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா √9. அப்ப √9 எக்ஸ் பவர் 4 ஃபர்ஸ்ட் டேர்மா எழுதிக்க போறேன். பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் தான். அடுத்தது என்னது, அடுத்த பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, சரிங்களா? 6x². அடுத்த பவர் என்ன, எக்ஸ் இருக்கு, 6x. அடுத்தது என்ன, 6x, இங்க ஒரு எக்ஸ். அடுத்தது என்ன, கான்ஸ்டன்ட், இங்க ஒரு கான்ஸ்டன்ட், இங்க ஒரு கான்ஸ்டன்ட். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டிஃபரண்ட் சைனா இருக்கு, அதனால சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைனை புட் பண்ணணும். -5 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 6x எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 7xன்னு வரும், சரிங்களா? அப்ப √9 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 6x² பிளஸ் 7x மைனஸ் 5 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இதான் என்னது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், சரிங்களா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.